அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. உட்காருங்க. பெயில் கொண்டு வந்திருக்கோம். எங்க கோபியை வெளியே விடுறீங்களா? கோபி தற்கொலை பண்ணிட்டான். பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகுது. கம் ஆன், லெட் அஸ் ஹேவ் எ லாஸ்ட் லுக். அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கே தெரியல. அதை பாருங்க. கொண்டுட்டீங்கடா. லாக்கப்ல சாவடிக்க எவ்வளவு வேலையே? சொல்லுங்கடா. இது வரைக்கும் எத்தனை பேர் கொண்டு வந்தீங்க? சொல்லுங்கடா. எதுக்குடா உங்களுக்கு இந்த விடுங்க. போங்க. போயண்ணா. ஆமா, அவர் என்ன பண்ணுவார்? ஃப்ரெண்டு போயிட்டாங்கிற ஒரு எமோஷன். நீங்க போங்க. நீங்க உள்ள போங்க. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன கொல்லுங்கடா, என்ன கொல்லுங்கடா, பாவி பசங்களா. நாம கொடுக்குற வரி பண்ற சம்பளத்தை வாங்கிட்டு நம்மளே கொலை பண்றாங்க. இவங்களுக்கு காகிதம் இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு ஆளுங்கத்துக்கு அந்த கால் விடுவீங்க? சொல்லுங்கடா. எங்க கோபியை கொண்டீங்களே, எங்க கோபியை கொண்டீங்களே, உங்களை நான் கொல்ல விட மாட்டேடா. சார், புதுசா வேலைக்கு சேர்ந்த கான்ஸ்டபிள் சீனிவாஸ் லாக்கப்ல நடந்த கொலையை கமிஷனர் சொல்ல போயிட்டு இருக்கான் சார். கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லு எறிகிறதும் தப்பு, காக்கி சட்டைய மாட்டிட்டு கண்ணியமா இருக்கிறதும் தப்பு கண்ணா. மன்னிச்சுக்கிச்சு, வேற வழி இல்ல. ஒன்ன மாதிரி துடிப்பாதான் நாங்களும் இருந்தோம். ஆனா வேட்டி கட்டி துண்டு போட்டவன் நாட்டை மட்டும் ஏமாத்தல, எங்களையே மாத்திட்டான். நாம போட்டிருக்கிறது நாய் வேஷம். கொலைச்சுதான் ஆகணும், பேச முடியாது. ஆனா நீ இருடா, நான் சொல்றேன். சீனு, போலீஸ்காரனால ஒன்னும் பண்ண முடியாது. நீயே ஐஜி ஆனாலும் மந்திரி சொல்றதான் கேட்கணும். நாம சாதாரண கான்ஸ்டபிள் தான். கமிஷனரே காலில் விழும்போது கான்ஸ்டபிள் என்ன பண்ண முடியும் சொல்லு?
ஒண்ணும் பண்ண முடியாது. காக்கி சட்டை போட்டாலே கண்டவன் கால விழுந்துதான் ஆகும். இந்த ஊர்ல எல்லா ஸ்டேஷனும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இவன ஆரம்பத்துல ஒன்ன மாதிரி தான் இருந்தான், இப்ப மாறிட்டான். கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை விட அவன் கொடுக்குற சம்பளம் தான் அதிகமா இருக்கு. அப்புறம் யாருக்கு விசுவாசமா இருக்க முடியும் சொல்லு? அவங்களுக்கு தான் அடிமையா இருக்கணும். இந்த ஊர்ல மட்டும்தான் இப்படி நினைக்காத, இந்தியா பூராவும் இதான் நிலைமை. கிரிமினலா அரசியல்வாதியும் ஒன்னா சேர்ந்து அராஜகம் பண்றாங்க. போலீஸ்காரங்க மட்டும் இல்ல, பொதுமக்களும் அதை வேடிக்கை தான் பாக்குறாங்க. ஒண்ணு எங்க வழிக்கு வா, இல்ல இந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு பேசாம பொட்டிக்கிட வச்சு பொழைச்சிக்க. ஓகே, குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். பாத்து உங்க ஃப்ரெண்ட் செத்து 4 நாள் ஆச்சு. எங்க டிபார்ட்மெண்ட்ல தற்கொலையான ஃபைலை க்ளோஸ் பண்ண போறாங்க. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும். உங்க சப்போர்ட் மட்டும் எனக்கு இருந்தா என்னால உண்மையை வெளியே கொண்டு வர முடியும். உங்க ஆர்வத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க இன்னும் சட்டம் நீதி நேர்மைன்னு தான் பேசிட்டு இருக்கீங்க. இந்த காலத்துல சட்டப்படி நடந்தா எதையுமே சாதிக்க முடியாது சார். இந்த விஷயத்தை உங்க உதவி இல்லாம நாங்களே பாத்துக்கிறோம். ஏய், டீ இங்க வைடா. ஒரு நிமிஷம் சார், முதல்ல இந்த டீ அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு கொண்டு வரேன். முதல்ல இங்க வைடானா? முதல்ல அவங்க தான் டீ சொன்னாங்க சார். ஏன்டா அந்த பையன் அடிச்ச? நீங்க அப்புறமா அடிச்சுக்குங்க. முதல்ல அந்த பையனோட நிலையை பாருங்க. அவனை சீக்கிரமா ஆஸ்பத்திரி கொண்டு போலேனா உயிருக்கே ஆபத்தாயிடும். பாஸ்கர், இதுல நீங்க தலையிடாதீங்க. இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். பாஸ்கர், ரிக்ஷா கூட்டுவாங்க. இஸ் டெட். சாரி. குட் மார்னிங். என்ன இன்ஸ்பெக்டர், மாமூலா? அதுக்கு வரல, தலையில அடிபட்டு ராயபுரம் ஏரியாவில இருந்து ஒரு சின்ன பையன் கேஸ் வந்துச்சே, அது மேலிடம் சம்மந்தப்பட்டது. எப்படி இருக்கு? சீரியஸா? அந்த பையனா செத்துட்டானே? வாட்? டாக்டர், ஜஸ்ட் மினிட். இங்க பாருங்க, அது இந்த கேஸை நான் தான் டீல் பண்றேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தவறி விழுந்து தலையில அடிபட்டதா எழுதி தரணும். வழக்கமா பண்றது தானே, நோ ப்ராப்ளம். ஆனா இதுல சின்ன சிக்கல். இந்த கேஸ்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பொண்ணு ஐ விட்னஸ். நீங்க அந்த பொண்ணை சரி கட்டுங்க, மத்த தானா சரியாயிடும். யார் அந்த பொண்ணு? எஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் அப்படி வரீங்களா? சொல்லுங்க. அனாத பையன், அனாவசியமா பெருசு பண்றியம்மா. அனாதனா? அவ்வளவு அலட்சியமா? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு எமோஷன் ஆவறீங்க? என்னது, மனுஷங்க உயிர் சின்ன விஷயமா? ச்சே. நல்லா கேட்டுக்குங்க, இந்த கேஸ்ல நான் நிச்சயம் சாட்சி சொல்லத்தான் போறேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க சாதாரண ஆளுங்க இல்ல. அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கிற அடியாளுங்க. நாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோமா? நீங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கண்டுக்காதீங்க. நோ, இம்பாசிபிள். அந்த ரவுடி கும்பல் அந்த பையன் மண்டையை உடைச்சத நான் என் கண்ணால பார்த்தேன். அநியாயமா ஒரு உயிரை கொன்னுட்டாங்க. அவங்கள உள்ள தள்ள வேண்டிய பொறுப்பான போலீஸ் ஆபீசர் நீங்களே அவங்கள காப்பாத்த முயற்சி பண்றீங்களா? முதல்ல உங்க மேலதான் கேஸ் போடணும். ஓ, கேஸ் போடுறியா? எம்எல்ஏ கேஸ் போடுறியா? ஸ்டேஷன்ல எங்க ஆளுங்க 2 பொண்ணுங்களை கற்பழிச்சதுக்கு ஆளுக்கு 1 லட்சம் தான் ஃபைன் போட்டாங்க. அதை பத்தி நாங்க கவலைப்படல.
ஒரே வாரத்துல 4 ஒயின் ஷாப்புல மாமூல் வாங்கி அந்த பணத்தை கட்டிட்டோம். இங்க பாரு, எங்க பவர் தெரியாம பேசுறேன். உன் அழகான முகத்துல இத்தனை பேர் முன்னால ஆசிட ஊத்தி கோரமாக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன பண்ண போற? முந்தியெல்லாம் பாம்பேலேருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ஆசிட் ஊத்த சொன்னோம். அவன் மாட்டிக்கிட்டான்னா கோர்ட்டு வாசல்லையே ஊத்த சொன்னவங்க பேரு சத்தம் போட்டு சொல்லி காட்டி கொடுத்துட்றானுங்க. அதனாலதான் காக்கி சட்டையை மாட்டும் போதே கூடவே ஆசிட் பாட்டிலையும் நாங்களே கொண்டு வந்துடுறோம். இப்ப கூட என் பாக்கெட்ல ஆசிட் பாட்டில் ரெடியே இருக்கு. நாங்க பொம்பளைங்க மேல மட்டும்தான் ஆசிட் ஊத்துவோம். அதுவும் அரசியல் கட்சியோட விஐபின்னா பயப்படாம ஊத்துவோம். நீ அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்படுற போல இருக்கு. நல்லா யோசனை பண்ணி சொல்லு. அந்த பையன் தவறி விழுந்து செத்தான்னு சொல்ல போறியா, இல்ல அடிச்சு கொண்டாங்கன்னு சொல்ல போறியா? நீ சொல்றத வச்சுதான் நீ டாக்டர் ஆக போறியா இல்ல பேஷண்ட் ஆக போறியாங்கிறத நான் முடிவு பண்ணும். 5 நிமிஷம் டைம் தரேன்.